வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய சில விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம். குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், உலக ஒழுங்கிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு பண்ண போகிறதா இந்த இரண்டு நாடுகளினுடைய பகை அல்லது பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்த போகிறதா என்ற மாதிரியான கேள்விகளை ஏற்படுத்துகின்ற வகையில் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான தொடர் முருகல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்பதாக உலக நாடுகளுக்கு தன்னுடைய வரி விதிப்பு தொடர்பான பல்வேறு விதமான அழுத்தங்களை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் அந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம், அதை தாண்டி ரஷ்யாவோடு இந்தியா கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு, ரஷ்யாவிடம் மசகு எண்ணெயினை இந்தியா பெற்றுக்கொள்கின்ற விதம், இவற்றினால் இந்தியாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வரிகளினுடைய வீத எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே அதிகரித்திருக்கிறது. 50% வரியினை இந்தியாவினுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்திருக்கிறது என்ற நிலையில் இது தொடர்பாக பல்வேறு காரசாரமான விவாதங்கள், பல்வேறு நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை இனிமேல் கொள்வனவு செய்ய மாட்டோம் என்று சொல்லி இந்தியா அறிவித்திருப்பதான ஒரு செய்தியும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் சற்று ஆழமாக விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஏன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இந்த பிரச்சனை இடம்பெறுகிறது, இதில் இருந்து நாங்கள் எதனை தெளிவு பெற வேண்டும் என்ற கேள்விகளுக்கு அப்பால் இந்த இரண்டு நாடுகளினுடைய பொருளாதார ரீதியான இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பாரதூரமான முடிவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் தொடர்பாக பார்க்க போகும். குறிப்பாக அமெரிக்காவினுடைய நகர்வுகள், இதிலே இந்தியா மேற்கொள்ளுகின்ற முடிவுகள், இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது விதித்திருக்கக்கூடிய 50% வரி என்பது ஆசிய பிராந்தியத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகபட்ச வரி என்று சொல்லப்படுகிறது. முன்னதாக ட்ரம்ப் 25% வரியை விதித்திருந்தார். அதன் பின்பதாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதால் ஏற்பட்ட அதிருப்தி, அவர் இதனை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் 25% அதிகரித்திருக்கிறது. ஆகவே 50%. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ரஷ்யாவிடமிருந்து யுரேனியமும் உரமும் வாங்கும் நிலையில் இந்தியாவுக்கு எதிராக இரட்டை நிலைப்பாடு எடுக்கப்படுவது ஏன் என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது. ஆக ஐரோப்பாவில் இருக்கக்கூடியவர்களும் வாங்குகிறார்கள், ஏன் இந்தியாவுக்கு எதிராக இப்படியான நகர்வுகளை மேற்கொள்கிறீர்கள்? இந்த கேள்வி பல இந்தியர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ரஷ்யாவிடமிருந்து யுரேனியமும் உரமும் வாங்குகின்ற நிலையில் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் ஏன் இந்த இரட்டை நிலை எடுக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வியை பல இந்தியர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யாவோடு தொடர்பு வைத்து யுரேனியம், உரம் போன்றவற்றை வாங்குகிறது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வாங்குகிறது. அப்ப ஏன் இந்தியா வாங்கக்கூடாது மசகு எண்ணெய்? இந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வியாக தென்படவில்லையா? சரி, இது தொடர்பாக இதற்கான பதில்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில், இப்படியான ஒரு நிலையில் இந்தியா ஒரு முடிவை அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் ஆயுதங்கள் வாங்க மாட்டோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இந்த அதிக வரி விதிப்பை எதிர்த்து அதனைத் தொடர்ந்து 50 நாடுகளுக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்தியாவினுடைய மத்திய அரசு தீர்மானித்திருக்கிறது. ஆக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதிக்கு தான் இந்த வரிகள் இருக்கிறது. ஆகவே வேறு நாடுகளுக்கு நாங்கள் எங்களோட பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் என்ற மாதிரி இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய தீர்மானம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி என்பது உலக அளவிலேயே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் இந்தியாவுக்கு எதிராக இப்படியான நிலைப்பாடு? இந்த கேள்விகள் இருக்கிறது. காரணம், ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே யுத்தம் இடம்பெற்ற போது சமாதான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் தான் வர்த்தகத்தை முன்வைத்து அந்த சமாதானத்தை பெற்றதாகவும் சொல்லுகிறார். தொடர்ந்து வலியுறுத்தினார் ட்ரம்ப். ஆனால் இந்தியா அதனை தொடர்ந்து மறுத்து வந்தது. இந்த பூசல், இந்த அதிர்வுகள் தான் இப்போது இந்த அளவுக்கு மாறியிருக்கிறது என்றதையும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த 50% வரி அதிகரிப்பு என்பது இந்தியாவினுடைய ஏற்றுமதிகளில் நிறைய விடயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஆடை தொழில்துறை, தோல் உற்பத்திகள், ரத்தினங்கள், நகைகள் என பல துறைகள் மிகப்பெரிய பின்னடைவை எதிர்கொள்ளும் என்று சொல்லி அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த 50 நாடுகளோடு இந்தியா தன்னுடைய ஏற்றுமதி தொடர்பாக அதிகளவான கவனத்தை செலுத்தப்பட போகிறது என்கின்ற நிலையில் 90% ஏற்றுமதிக்கு பொறுப்பாக இந்த நாடுகள் இருப்பதாகவும், ஏனைய 10% ஏற்றுமதிக்குத்தான் அமெரிக்காவை தாங்கள் நாடுவதாகவும், ஆகவே மீதம் இருக்கக்கூடியதையும் இப்போது இந்த நாடுகளோடு நாங்கள் பேச போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
ஒருபுறம் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவரிடம் கொள்கைகள் விதிகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விகளும் அவருடைய நடவடிக்கைகளால். இந்த நிலையிலே இந்த விவகாரங்களுக்கு எப்படியான முடிவுகளை எட்ட முடியும் என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் அடுத்த 20 ஆண்டுகளில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலகினுடைய முன்னணி நாடாகும் என சீனா கூறியிருக்கிறது. எனவே உண்மையான நிலையை அறிந்து கொள்ள ட்ரம்ப் இந்த விடயத்தை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கிறார். அதாவது சீனா அமெரிக்காவை பின்தள்ளி பொருளாதார வல்லரசாக மாறுகிறதா, அப்படியாக அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா என்பதற்கான ஒரு பரிசோதனையாக கூட இந்த நகர்வுகள் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்தியா தன்னுடைய அணிசேரா கொள்கையை கைவிட்டு ஏதேனும் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அமெரிக்க நிர்வாகத்திலே கருத்து கூறப்படுகிறது. ஆகவேதான் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைகள் கோட்பாடுகளிலே மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கிடுக்குப்பிடியாக கூட இதனை பார்க்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இந்தியா அணிசேரா கொள்கைகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதனை மாற்றியமைக்க வேண்டும், அதாவது அமெரிக்காவினுடைய பக்கமாக வர வேண்டும் என்ற விடயம். ஏனென்று சொன்னால் ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு விதங்களில் பல்வேறு கருத்துக்களை அமெரிக்கா முன்வைக்கிற போதும் அமெரிக்காவை தாண்டி ரஷ்யாவோடும் ஒரு தொடர்பை இந்த இந்தியா வைத்திருக்கிறது இல்லையா? ஆகவேதான் அமெரிக்கா இப்படியான நிலைப்பாட்டை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அணி சேராமல் இருப்பதுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடாக இருந்து வருகிறது. தற்போதைய சூழலில் ரஷ்ய விவகாரத்தில் இந்தியாவுக்கு அழுத்தம் அமெரிக்கா மிக பெரிய அளவிலே கொடுத்து கொண்டிருக்கிறது. வெளியுறவு கொள்கையில் அடிப்படையில் சில கோட்பாடுகள் இருக்கிறது. ஒரு போரில் இந்தியா எந்த ஒரு பெரிய மேற்கத்திய சக்திக்கும் ஒருபோதும் கூட்டாளியாக மாட்டார்கள், பங்காளியாக இருக்க மாட்டார்கள் என்ற நிலைப்பாடு அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் எப்படி போக போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நரேந்திர மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான அந்த உறவு, அவர்கள் இவ்வளவு சந்திக்கின்ற போது எப்படியாக இருக்கிறார்கள், இந்த கேள்விகள் எல்லாம் அந்த நெருக்கம். ஆனால் இப்போது ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் ரஷ்யாவிடமிருந்து பாதுகாப்பு துறையிலே இறக்குமதி செய்யும் தன்னுடைய இறக்குமதிகளை பெருமளவிலே குறைத்திருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 75% ஆயுதங்களை கொள்வனவு செய்தார்கள். ஆனால் இப்போது அதனை நிறுத்தி இப்போது 38 தொடக்கம் 40% ஆயுதங்களே ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆக ரஷ்யாவோடான தொடர்பையும் இந்தியா தவிர்த்திருக்கிறது என்ற விடயம் இருக்கிறது. அதற்கான ஒரு காரணமும் இருக்கிறது. இந்தியா இப்போது பிரான்ஸ், ஸ்டீல் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து தான் உபகரணங்களை வாங்கிக் கொண்டிருக்கிறது. இதிலே அமெரிக்காவிடமிருந்தும் ஆயுத கொள்வனவு செய்ய மாட்டோம் என்று சொல்லி இப்போது அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல ரஷ்யாவுடனான உறவில் பிளவு ஏற்படுவதை இந்தியா விரும்பவில்லை என்ற விடயம் இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகளாக ஐரோப்பாவில் நடைபெறும் மோதல்களில் ரஷ்யாவின் செல்வாக்கு குறைந்து காணப்படுகிறது. இந்தியா எப்போதுமே ரஷ்யாவுடனான நட்புறவை வைத்திருக்க முயன்றிருப்பதற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதே சமயம் இவர்கள் எப்படித்தான் இந்த நட்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டும். அதாவது இந்தியா இந்த ஏற்றுமதி பொருட்களை அமெரிக்காவுக்கு விநியோகம் செய்யவில்லை என்று சொன்னால் அது அமெரிக்காவுக்கு நட்டமாக இருக்குமா என்றால் இல்லை. இந்தியாவினுடைய போட்டி சந்தைகளாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ், நேபாளம் போன்ற நாடுகளிலே இதே பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கு மிக குறைந்த வரி இருக்கிறது. அவர்களிடமிருந்து அமெரிக்கா இதனை கொள்வனவு செய்யும். ஆக இந்தியா இதனை நிறுத்தினால் அமெரிக்காவுக்கு எந்த தீங்கும் இல்லை, எந்த ஆபத்துகளும் இல்லை. ஆனால் இந்தியாவினுடைய வருமான வீழ்ச்சி என்பது இருந்து கொண்டிருக்கும். இத்தகைய சூழலில் இந்தியா என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான பதில் என்பது கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்தியா எந்த சந்தர்ப்பத்திலும் அமெரிக்காவுக்கு அடிபணிய மாட்டோம் என்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீது அமெரிக்கா விதித்த வரிகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு பெரிய அடியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் ரஷ்யாவின் மிகப்பெரிய அல்லது 2வது பெரிய எண்ணெய் வாங்குவோர்களில் ஒன்றாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்தியா வாங்காம விட்டா இது மிகப்பெரிய ஒரு அடி என்று சொல்லியிருக்கிறார். ட்ரம்பினுடைய இந்த கருத்து அடுத்த வாரம் அலாஸ்காவிலே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு சந்திப்பதற்கு முன்னதாக வந்திருக்கிறது. வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் நன்றாக செயற்படவில்லை என்றும் அமெரிக்க வர்த்தக வரிகள் மற்றும் உலகளாவிய அழுத்தங்கள் ஒருங்கிணைந்த விளைவால் மிகவும் தொந்தரவு அடைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த உத்தரவில் ரஷ்ய எண்ணெயை இந்தியா நேரடியாக அல்லது மறைமுகமாக இறக்குமதி செய்வது அமெரிக்காவிற்கு அசாதாரணமான ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதாகவும் பாதுகாப்பு வெளியுறவு கொள்கைகள் கவலை தருவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு எதிரான அபராதமே நான் இப்போது விதித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்தியா என்பது தன்னுடைய சந்தையிலே மிகப்பெரிய வரிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவேதான்
இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறோம். இந்தியா தன்னுடைய உள்நாட்டு வரிகளை குறைக்க வேண்டும், அதாவது தன்னுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. இந்தியாவில் இருந்து சில பிற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற போது இருக்கக்கூடிய வரிகள் அல்லது இறக்குமதி வரிகள் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இந்தியா. ஆகவே அதனை குறைக்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த முனைப்புகள் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் சில விடயங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் விரைவிலே இந்த கட்டணங்கள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் தொடர்பான ஒரு முடிவு வரும் வரை இந்தியாவோடு எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தான் தயாரில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வர்த்தகத்தை பெருமளவில் பயன்படுத்தினேன். என் தலையீட்டால் தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது. ஒப்பந்தம் செய்வோம், வர்த்தகம் செய்வோம் என அழைத்தேன். உடனே தாக்குதலை நிறுத்திவிட்டார்கள். இரண்டு நாடுகளுமே நிறைய அணு ஆயுதங்களை கொண்டிருக்கிறது. ஆனால் அணு ஆயுத போர் நிறுத்தியது நான் தான் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். அவர்கள் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொள்ளும் வலிமை, ஞானமுறுதி தங்களுக்கு இருக்கிறது என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் நிறைய உதவினோம் என்று கூறியிருக்கிறார். அதே போல சண்டையை நிறுத்தினால் உங்களுடன் வர்த்தகம் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருந்தேன். அதற்காக அவர்கள் இப்படி செய்து கொண்டார்கள் என்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆப்பிள் நிறுவனத்திடம் ஒரு எச்சரிக்கை பாலியனான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். நீங்கள் இந்தியாவில் வர்த்தக நிலையங்களை அல்லது உற்பத்தி கூடங்களை கட்டுவதை நிறுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்தியா ஒரு மோசமான பொருளாதார சந்தை என்றும் சொல்லியிருக்கிறார். அது உங்களுக்கு ஆபத்து என்றும் சொல்லியிருக்கிறார். இப்படியாக இந்தியாவுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பினுடைய தொடர் கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா இதனை எப்படி சமாளிக்கப் போகிறது? அமெரிக்காவினுடைய இந்த வரிகளை எப்படி சமாளிக்கப் போகிறது? இந்தியா எடுத்த முடிவு போல அந்த மேலதிகமாக 50 நாடுகளோடு உறவுகளை கொள்வது, அவர்களுக்கு ஏற்றுமதி செய்வது என்பது அமெரிக்காவோடு செய்கின்ற வர்த்தகத்திற்கு ஈடு செய்யக்கூடிய விதமாக இருக்குமா? அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்கிறது. உலகத்திலே மிக பெரிய பொருளாதார வல்லரசுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, அதேபோல வளர்ந்து வருகின்ற அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா, இவர்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற இந்த மோதல் நிலைமை மிகப்பெரிய எதிர்வினைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எப்படியாக இருக்க போகிறது என்று சொல்லி. ஆனால் உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளுடைய பொருளாதார சமநிலையிலும் இது பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது. ஆகவே இந்த பதற்றம் எங்கு கொண்டு முடிய போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பை பற்றி உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதேபோல இந்தியா தாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை, நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆக இது எங்கு செல்ல போகிறது, எப்படி நகர போகிறது? இந்த கேள்விகளோடு விடைபெறுகிறேன். நாளை மற்றொரு இன்றைய உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.